பின்னாடி 2026ஆம் ஆண்டின் முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்கியிருக்கிறது. சட்டமன்ற கூட்டத்தொடரில் பங்கேற்பதற்காக ஆளுநர் RN ரவி வருகை தந்திருக்கிறார். 2026ஆம் ஆண்டின் முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் துவங்கியுள்ளது. ஆளுநர் RN ரவி சட்டமன்ற கூட்டத்தொடரில் உரை நிகழ்த்த இருக்கிறார். சட்டப்பேரவைக்கு வருகை தந்த ஆளுநர் RN ரவியை சபாநாயகர் அப்பாவு வரவேற்றார். 2026ஆம் ஆண்டின் முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் துவங்கியிருக்கிறது. சட்டமன்ற கூட்டத்தொடரில் உரை நிகழ்த்துவதற்காக ஆளுநர் RN ரவி வருகை தந்திருக்கிறார். போட்டோகிராஃபர்னா 2026ஆம் ஆண்டின் முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரில் பங்கேற்பதற்காக ஆளுநர் RN ரவி வருகை தந்துள்ளார். சட்டப்பேரவைக்கு வருகை தந்த ஆளுநர் RN ரவியை சபாநாயகர் அப்பாவு வரவேற்பளித்தார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், விவரங்களை சொல்லுங்க. தமிழ்நாடு சட்டப்பேரவையின் இந்த ஆண்டுக்கான கூட்டம் ஆளுநர் உரையுடன் மரபுப்படி இன்று தொடங்க இருக்கின்றது. இதற்காக சட்டப்பேரவை நிகழ்வில் பங்கு பெறுவதற்காக, அதாவது உரையாற்றுவதற்காக சட்டப்பேரவை வளாகத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு ஆளுநர் RN ரவிக்கு சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு நேரில் சென்று வரவேற்பு வழங்கி மரபுப்படி அழைத்து சென்றார். அது மட்டுமல்லாமல் காவல்துறை சார்பிலும் ஆளுநர் RN ரவிக்கு அணிவகுப்பு மரியாதை வரவேற்பு வழங்கப்பட்டது. ஆளுநர் வருகை தந்தவுடன் சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு ஆளுநருக்கு மலர் கொத்து வழங்கியும் பொன்னாடை போர்த்தியும், அதே போன்று முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியினுடைய படத்தை முகப்பு படமாக கொண்ட கருணாநிதி குறித்த புத்தகம் ஒன்றை பரிசீலித்தும் வரவேற்று அழைத்து சென்றார். கடந்த ஒரு 3 ஆண்டுகளாகவே ஆளுநர் உரை என்பது தமிழகத்திலே பெரும் விவாதத்திற்கு உள்ளாகி வருகின்றது. தற்போதைய ஆளுநர் RN ரவி அவர்கள் 2021 செப்டம்பர் மாதம் தமிழ்நாட்டினுடைய ஆளுநராக பொறுப்பேற்றுக் கொண்டார். நாகாலாந்து ஆளுநராக இருந்து வந்த நிலையில் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு முதலமைச்சர் MK ஸ்டாலின் தலைமையிலான அரசு அமைந்த பிறகு தமிழ்நாட்டினுடைய ஆளுநராக 2021 செப்டம்பரில் அவர் அறிவிக்கப்பட்ட பிறகு ஆளுநராக பொறுப்பேற்றுக் கொண்ட நிலையில் 2022ஆம் ஆண்டில் மட்டும் தமிழ்நாடு அரசு தயாரித்து கொடுத்த உரையை முழுவதுமாக ஆளுநர் அவர்கள் படித்திருந்தார். அதன் பிறகு 2023 முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியினுடைய பெயரையும் திராவிடத்தினுடைய சாதனை என்று குறிப்பிடப்பட்டிருந்த வரிகளையும் தவிர்த்துவிட்டு 2023ஆம் ஆண்டு தனக்கு வழங்கப்பட்ட தமிழ்நாடு அரசினுடைய ஆளுநர் உரையை ஆளுநர் அவர்கள் படித்திருந்தார். அதன் பிறகு கடந்த 2 ஆண்டுகளாக தேசிய கீதத்திற்கு உரிய மரியாதை வழங்கவில்லை. தமிழ்தாய் வாழ்த்துடன் சேர்த்து பேரவை நிகழ்வு தொடங்கும் பொழுதே தேசிய கீதத்தையும் பாட வேண்டும் என்று வலியுறுத்தி ஆளுநர் அவர்கள் அதற்கு முரணாக தமிழ்தாய் வாழ்த்து மட்டுமே இசைக்கப்பட்டது, தேசிய கீதம் முதலிலேயே பாடப்படவில்லை என்று குறிப்பிட்டு குற்றம் சாட்டி ஆளுநர் தன்னுடைய உரையை படிக்காமலேயே வெளியேறியிருந்தார். எனவே இந்த ஆண்டு இன்னும் 2 மாதங்களில் சட்டப்பேரவை தேர்தலை தமிழகம் சந்திக்க இருக்கின்றது. கடந்த 2 ஆண்டுகளாக ஆளுநர் உரை நிகழ்த்தாமலேயே வெளியேறி சென்றிருந்தார். தேசிய கீதத்தை அவமதித்து விட்டார்கள் தமிழ்நாடு சட்டப்பேரவைக்குள் என்று குறிப்பிட்டு. எனவே இன்று அவர் உரை நிகழ்த்துவாரா அல்லது
இன்றும் பேரவை நிகழ்வுகளில் பங்கேற்கக்கூடிய ஆளுநர் உரை நிகழ்த்தாமல் புறப்பட்டு செல்வாரா என்பது பல்வேறு கேள்விகளுக்கு உள்ளாகி இருக்கின்றது. எனவே அதே நேரம் தமிழ்நாடு அரசை பொறுத்தவரை பேரவைத் தலைவர் மூலமாக ஆளுநர் அவர்களுக்கு வழங்க வேண்டிய மரபுப்படியான வரவேற்பை வழங்கி இருக்கின்றார்கள். அதேபோன்று காவல்துறை அணிவகுப்பு மரியாதை என்ற அடிப்படையிலே காவல்துறை சார்பில் வழங்க வேண்டிய மரபுப்படியிலான மரியாதை ஆளுநர் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆண்டினுடைய முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் என்பதால் ஆளுநர் உரையுடன் தான் அது தொடங்க வேண்டும். ஆளுநர் உரையை பொறுத்தவரை தமிழ்நாடு அரசு தயாரித்து கொடுக்கக்கூடிய உரையாக இருக்கும். அந்த உரையிலே தமிழ்நாடு அரசினுடைய கடந்த கால சாதனைகள், மிக குறிப்பாக கடந்த 4 ஆண்டுகளாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான அரசினுடைய சாதனைகள் இடம்பெற்றிருக்கும். அது மட்டுமல்லாமல் அடுத்த சில ஆண்டுகளுக்கு அரசு செய்ய நினைக்கக்கூடிய திட்டங்கள் என்ன, அரசினுடைய கொள்கைகள் என்ன என்பதெல்லாம் இடம்பெற்றிருக்கும். எனவே அந்த சாதனைகள் தொடர்பாகத்தான் ஆளுநருக்கு சில முரண்பாடு இருப்பதாக ஆளுநர் மாளிகை தரப்பிலே அவ்வப்பொழுது சொல்லப்பட்டு வந்தது. அது மட்டுமல்லாமல் கடந்த ஒரு வார காலமாக கூட தமிழகத்தினுடைய உயர்கல்வியினுடைய தரம் குறித்தும் ஆளுநர் பல்வேறு கேள்விகளை பொது வழியில் எழுப்பி இருக்கின்றார். தான் பங்கேற்ற நிகழ்வுகளில் அந்த கேள்விகளை எல்லாம் முன்வைத்திருக்கின்றார். எனவே இன்று தனக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய உரையை வாசிப்பாரா அல்லது 2023ஆம் ஆண்டை போன்று தனக்கு வழங்கப்பட்ட உரையிலே ஒரு சில பத்திகளை நீக்கிவிட்டு அரசினுடைய சாதனைகள் என்று சொல்லப்பட்டவற்றை ஆளுநர் அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் மற்ற வரிகளை மட்டும் படிப்பாரா என்பது ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கின்றது. இப்பொழுது ஆளுநர் சட்டப்பேரவைக்குள் சென்றிருக்கின்றார். இன்னும் சற்று நேரத்திலே ஆளுநர் உரை நிகழ்த்த இருக்கின்றார். சரியாக 9:30 மணியளவிலே ஆளுநர் உரையாற்ற தொடங்குவார். ஆளுநர் உரை நிகழ்த்தும் பொழுதுதான் முழுவதுமாக படிக்கின்றாரா அல்லது சில பத்திகளை விடுத்து படிக்கின்றாரா அல்லது கடந்த 2 ஆண்டுகளை போன்று இந்த முறையும் ஆளுநர் உரையை படிக்காமலேயே புறப்பட்டு செல்வாரா என்பதற்கான விடை தெரிய வரும். இப்பொழுது ஆளுநர் வரவேற்று அழைத்து செல்லப்பட்டிருக்கின்றார். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஆளுநருக்கு இருக்கக்கூடிய அந்த அறைக்கு சென்றிருக்கக்கூடிய ஆளுநர் இன்னும் 2 நிமிடங்களில் பேரவை வளாகத்திற்கு வருகை தர இருக்கின்றார். சட்டப்பேரவைக்கு வருகை தந்த ஆளுநர் RN ரவிக்கு சபாநாயகர் அப்பாவு வரவேற்பளித்தார். அந்த காட்சிகளை பார்த்தோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.